சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உஜித் தமிழன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா வழக்கம் போல் ரூமேச்சு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக 3v2. யாருன்னா பார்த்தீங்கன்னா நான் உஜித் தமிழன், ஜேஆர் லெஜண்ட் என் ஃப்ரெண்டு, வடக்குலேருந்து நம்ம விகே சாரடா. அங்கோடி பார்த்தீங்கன்னா 2 ப்ரோ பிளேயர் விளையாடுறாங்க, ஜேஆர் லெஜண்ட் பிஹெச்எஃப்எஃப். இது எதனால 3-2 மேட்ச் வந்துருந்தா நான் சாப்பிட போகிறேன்ட்டேன். பசுக்குன்னு ஜேஆர் லெஜண்ட் இங்கோடி ஓடி வந்துட்டான். இல்லைன்னா 2v3 தான் விளையாடிருப்போம். பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான மேட்ச்சு தான். அழுத்தபடி மேட்சுங்க, அழுத்தபடி. முதலே ஒரு விக்கெட் விழுந்துட்டு ஜேஆர் லெஜண்டு இப்போ கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நினைக்கிறதுக்குள்ளே க்ளால் போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ண ரெடி ஆகிட்டான் நம்ம பிஹெச்எஃப்எஃப் தானே. ஆமாம், அவனே தான். பார்த்திங்கன்னா அந்த சைடு பிஹெச்எஃப்எஃப்ங்கிறவர் நம்ம ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நவீன்ட்டு இருக்கவே நம்ம ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். 4 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஆனால் ஒரு வடக்குலேருந்து ஒரு பொண்ணு. இப்போ பார்த்திங்கன்னா நவீனுங்கிறவன் பேர் வந்து நம்ம செல்லப்பிள்ளை ஆங்கிரி பேர்டு பாட்டுக்குட்டி, அதாவது நம்ம வளைன்ட்டு அவன் ஒரிஜினல் பேர். அவன் அடி வாங்கிட்டான். நாக்கே அவன் தான் நம்ம டீமில். அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட்டு போயிட்டு இப்போ இன்னும் ஒரே ஒரு விக்கெட்டு, அதையும் அழுத்தி பிடிச்சி எப்படியோ டபுள் டிக்கெட் ஒன்று எடுத்தாச்சுங்க. காற்று வேறு பயங்கரமாக அடிக்க, அதனால் மைக்கு பக்கத்தில் வச்சு பேசுகிறேன். மைக்கெலாம் இல்லை, ஃபோனில் உள்ள மைக்கு தான். ஓஜி தமிழில் 2 கில் அடிச்சிட்டாரு. இவங்கள காலி பண்ணதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. நான் மட்டும் போதும்ன்ட்டு சொல்ல முடியாது. திடீர்னாப்பில் கிறுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது 2 மேட்ச்சு, 2வது மேட்ச்சு 2 கில் எடுத்திருக்கேன். இந்த மேட்ச்சில் நமக்கு 2 கில்லு கிடைக்குமா? விறுவிறுன்னு ஓடி போய் இன்னத்தையும் அழுத்தி பிடிச்சி ஒரு கில்லு எடுக்கலான்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள் நம்ம கேம் பிளே அழுத்திப்பிடியில் எப்படி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து அழுத்திப்பிடி மேட்ச் போடுறேன். இதெல்லாம் அரிய வகை மேட்ச்சு. பார்த்திங்கன்னா முதலே நமக்கு யார் அது வளையன் தான் நினைக்கேன். இந்த வலை எங்கே நிற்கான்? பிஹெச்எஃப்எஃப் முடிச்சாச்சு. இப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் நிற்கான். அந்த கில்லி எனக்கு தான் வரணும், யாரும் ஓசி கில் அடிச்சிடக்கூடாது. அதில் முக்கியமாக இருக்கேன். இங்கே ரவுண்டுகளால் போட்டு எமோட்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இல்லை எமோட்டு போடலை. பார்த்திங்கன்னா ஓசி கில்லுங்க, ஓசி கில்லு. இல்லை நான் தான் 2 கிலோ அடித்தேன்னு நினைக்கேன். எனக்கே தெரியல. ஓசி கில்லு போகுது. 1 கிலோ தானே நம்ம டீமுக்கு வந்திருக்கோம். 1 கிலோ அடிச்சுட்டு போட்டு அடுத்து ஃபுல்லாக நம்ம தான் கில் அடிக்கணும். நண்பர்களே, மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமெண்ட்டு, இது போதும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பட்டா அதையும் பண்ணி விட்டுங்க. மறுபடியும் அதே தான் சொல்லேன்னா தெரில. இருந்தாலும் இந்த வடக்கு டோலி ரொம்ப 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 கெட்ட பிள்ளை. அதனால் யாரும் இந்த வடக்கு டோலிஸ் கூட சேராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஆல் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நோ ஜிஎஃப். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை உலர்த்தி விடுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம திசை பக்கம் காற்று வீசலை. அதனால் நான் எப்போதும் சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேச ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா இப்போது 3-3 முட்டைன்னு மேட்ச் மாறுமா? கில்லி யார் ஜேஆர் லெஜெண்டை போட்டாங்க. ஒரு விக்கெட்டு போயிட்டு ஜேஆர் லெஜெண்டு இன்றைக்கி என்ன ரொம்ப தடுமாறுது. ஆமாங்க, 2 பேர் இருக்காங்க. 2v2. இப்போ 1v2 பண்ணலாமா? இல்லை, நம்ம வலையை மாற்றிக்கிட்டான். வலைனுக்கு என்ன ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, முடிச்சிருப்பான். என்ன நல்ல கச்சாட்டு. 153 106 ஒன்னாச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தன் இருக்கான். ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு. இது 1v2க்கான டைம். ரவுண்டு குளோவால் போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்ம பிஹெச்எஃப்எஃப். என்னன்னே தெரில. ஓட்டோக்ளோவால் அடித்தா உடையுது. நான் உடைக்கணும்னா இப்போ 1 நிமிஷத்தில் உடைச்சிருக்கலாம். ஆனால் மேட்ச் முடிஞ்சனே கம்ப்ளைண்ட்டு, ஏன்டா க்ளோவால் உடைக்க. அதுக்கப்புறம் நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்கேன், க்ளோவால் உடைக்கவே இல்லை. பொய்யான கம்ப்ளைண்ட்டுங்க. அதுக்காண்டி அடுத்த மேட்ச் போட்டு க்ளோவால் உடைக்க போகிறேன்ட்டு நின்னாங்க. ஆனால் அடுத்த மேட்ச் நான் கூப்பிடலை. இப்போ பார்த்திங்கன்னா பிஹெச்எஃப்எஃப் வெறி அடித்தான். ஆனால் அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் அழுத்தி இப்படினாலே தாறுமாறாக நம்ம தான் செஞ்சு விடுவோம். பயபுலேவை ரொம்ப அடி வாங்குதாங்க. இன்னும் ஒரு மேட்ச்சு கூட எடுக்கலைங்க. இப்படி சொன்னாலே நமக்கு ஆவாது. சரி எடுக்காங்களாட்டு பார்ப்போம். 5 கில்லு. ஆனால் 5 கில்லு நம்ம நண்பன் ஜேஆர் லெஜெண்ட் 1 கில்லு படைக்கி உயரம் முட்டை கில்லி
ஆனால் வடைக்கு கடைசியில் ஒரு கண்ணு மாற்றுவாங்க, இந்த மேட்ச்சில் இருந்து மாற்றுவான்னு நினைக்கேன். கில்லு அடிச்சுக்கிட்டே போயிடுவா. நம்ம ஜேஆர் லெஜெண்டே டவுன்ஃபால் ஆயிரும். நம்ம ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோன்ட்டு வச்சுக்கோங்க. வந்தான் பிஹெச்எஃப் வந்தான். பிஹெச்எஃப்எஃபா இல்லை நம்ம நவீனி எல்லாத்தையும் முடிச்சாச்சு, 2 பேரையும் முடிச்சாச்சு. இப்போ தாங்க வடைக்கு அடிக்க ஆரம்பித்த ஒரு கன் எடுத்து இன்னும் வடக்கிய கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா அவன் ஒரு கன் எடுத்து வச்சுருந்தான். 2 அடி தான் எனக்கு பிடிச்ச கன்று. ஆனால் நானே எடுக்கலை. ஏன்னா அது கடைசி நேரத்தை தான் எடுப்பேன். தோக்க போடுற மாதிரி இருந்தால் தான் எடுப்பேன். என்னங்க இது காற்று ஓவராக வீசிக்கிட்டே இருக்கு. இந்த வடைக்கு வேற சும்மா இருக்க மாட்டேக்கா. எமோட்டை போட்டு காண்டாக்குதா. நம்ம ஜெயாரை பாருங்க, தரமான எமோட்டா போட்டு தாக்குதான். இப்போ பார்த்திங்கன்னா 4க்கு முட்டனே அவங்க இருக்காங்க. நம்ம நான் ஒரு 6 கிலோ அடிச்சிருக்கேன்ட்டு வைங்களேன். வடைக்கு 1 கிலி, ஜேஆர் லெஜெண்ட் 1 கிலி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ் எலக்ட்ரிக் ஏதோ ஒரு பேரு நம்ம அங்கே விளையாடுறோம். அது பேர் மார்க்ஸ் எலக்ட்ரிசிட்டி நினைக்கேன், தெரில ஏதோ ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிஹெச்எஃப்எஃப் ஒத்த புல்லட்டு கண்ணுங்க. எனக்கு பிடிச்ச கண்ணை வச்சு ஒரு அடி போட்டான் பிஹெச்எஃப்எஃப். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு பிஹெச்எஃப்எஃப்பை முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம வலை இருக்கான், வலைனை முடிக்கணும். வலை இந்த வடைக்கியை முடிச்சு விட்டான். ஆனால் நான் வடைக்கியை ரிவே பண்ணி விட்டேன். வடைக்கியை நான் முடிச்சு விட்டேன். ஆனால் இருந்தாலும் வடைக்கு பேர் தான் காட்டுது. ஏன்னா அந்த கண்ணு 2 அடினா 1 அடிக்கு 100 போவோம், 2 அடினா 100, 200 தெரியலங்க எப்படி. 2 கிலோ தான் 1158 டேமேஜ். நான் 7 கிலோ அடிச்சிருக்கேன் டேமேஜ். ஆனால் நான் ஒழுங்காக கவனிக்கலை. ஸோ வேலை கொலன்னு பேசாமல் இப்போ நேராக மேட்சை பற்றி பேசுவோம். 5க்கு முட்டைன்னு மேட்ச் இருக்குது. நம்ம சரியான ஹெச்சாட்டு அழுத்து இப்படியில் சரியான ஹெச்சாட்டு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோவில் போட்டான். இப்போ நான் க்ளோவில் எடுத்தான் அங்கோடி போய் குத்தி கில்லை கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே அங்கேருந்து இன்னொரு கில்லை அடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம டீம்மேட்டு வர அளவுக்கு இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அந்த வடைக்கு விளையாட மாட்டாட்டுன்னு நினச்சேன், வடைக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதனால ஆப்போசிட் டீம்காரன் தாக்கு பிடிக்காமல் கதறி அழலை. அடுத்த ஒரு மேட்ச்சு கூப்பிட்டாங்க, வடைக்கோ நீயும் வாட்டு. நான் என்ன அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரானு அப்போ தோண ஆரம்பிச்சிது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 கிலோ அடிச்சிருக்கேன். வடைக்கு ஒரு 2 கிலோ அடிச்சிருக்கா. ஜேஆர் ஒரு 1 கிலோ அடிச்சிருக்கான். இப்போ வடைக்கு அருவே போனால் ரோபோ போட்டு விட்டாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கணக்கெலாம் எனக்கு வராதுங்க. நான் கணக்கில் நல்லா இருந்தால் நான் எதுக்கு இருக்க போகிறேங்க அப்படி சொல்ல முடியாது. கணக்கு வந்தாலும் வராட்டினாலும் ஃப்ரீ ஃபயர் தான், நம்ம உலகம்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் பாஸுக்கான ஒரு கேமு, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணோம். இத்தனை பேர் இந்த கேமை இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த ஒரு மேட்ச் மட்டும் நம்மளை நாக்கு வச்சுருக்காங்கங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் கஷ்டப்பட்டு நாக்கு வச்சாங்க. ஆனால் அதையும் ரிவே பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த ஃபைனல் மேட்ச்சுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ரூம் மேட்சை தான் ரொம்ப இல்லை ஒரு மீடியமான ஒரு டைமுக்குள்ளே முடிக்க போகிறேன். இதுக்கு அடுத்து இன்னும் 2 ரூம் மேட்ச் இருக்குது. அதெல்லாம் 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு இருக்குது. நிமிஷம் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு யாருமே ரஷ் பண்ணலை. இந்த மேட்ச்சு ஜெயிக்கணும். அவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க, அவங்க ரஷ்ஷே பண்ண மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் ஏறி வரான், நவீன். அவனை முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். யார்? பிஹெச்எஃப்எஃப். அவனை முடிக்கலான்ட்டு பார்த்தா நம்ம டீம்மேட்டு வெறியாலாண்டு முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.